அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் உங்களுடைய வாழ்க்கையை அதிசயத்தக்க வகையில் மாற்றக்கூடிய ஒரு விஷயம். நம்பிக்கையை மட்டும் நீங்கள் 100% இல்லை 200% முழுமையாக வைத்து இந்த பதிவை கொஞ்சம் முழுமையாக பாருங்கள். நிச்சயமாக இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியை நீங்கள் அடையலாம். வெறும் 21 நாட்களில் நிச்சயமாக ஒரு சின்ன மாற்றம் உங்களுக்கு தெரியும். அந்த மாற்றம் தரக்கூடிய நம்பிக்கை உங்களை இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்வதற்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு எந்தவித மெனக்கெடலும் நீங்கள் செய்ய தேவையில்லை. அதாவது காலையில் எழுந்திருக்கணும், குளிக்கணும், விளக்கேற்றணும், தண்ணீர் தெளித்து கோலம் போடணும், நேவேத்தியம் வைக்கணும், இப்படியெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. நீங்கள் படுக்கையில் படுத்துக்கிட்டே கூட இதை நீங்கள் உச்சரிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் நீங்கள் தீட்டு காலங்களில் இதை செய்யலாமா அதை மாதிரின்னு சில பேர் சந்தேகம் கேட்பாங்க. அந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை. எப்படி இருந்தாலும் தொடர்ந்து 21 நாட்கள் பிரம்ம முகூர்த்த வேலையில் இதை நீங்கள் செய்யுங்க. நடுவில் ஒரு நாள் 2 நாள் நான் என்னால் செய்ய முடியல தூங்கிட்டேன் அப்படின்னாலும் பரவாயில்ல. 21 நாட்கள் அப்படிங்கிறத கணக்கு வச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயமும் நாம் 21 நாட்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது 22வது நாள் அதை நாமே செய்ய ஆரம்பித்து விடுவோம். ஏன்னா நம்முடைய மைண்ட் அதை மாதிரி செட் ஆகிடும். இதை ஏன் நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரம்ம முகூர்த்தத்தோட மகத்துவங்கள் பல முறை நம்முடைய சேனலில் நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு, ஒரு நாளில் 30 முகூர்த்தங்கள் இருக்கின்றது. அதில் ஒவ்வொரு முகூர்த்தத்துக்கும் ஒவ்வொரு தனித்துவமான குணங்கள் இருக்கின்றன. இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது 1.5 மணி நேரம், 4:30லேருந்து 6. இந்த 1.5 மணி நேரத்தை யார் ஒருத்தவங்க மிகச்சரியாக பயன்படுத்தி கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களாக தான் இருப்பாங்க. நிச்சயமாக வெற்றி பெற்றவர்களாக தான் இருப்பாங்க. சில பேர் கேட்கலாம், எங்கள் பால்காரங்கெல்லாம் காலையிலே 3 மணிக்கெலாம் எழுந்துடுறாங்கங்க, ஆனால் அவங்க இன்னும் ஒவ்வொரு வீடாக போய் பால் தான் ஊற்றிட்டுருக்குறாங்க, அவங்க ஒன்றும் மிகப்பெரிய வெற்றி அடைந்தவர்களாக இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவர் தூங்கி எழுந்திருக்கிறாரு, ஆனால் அந்த நேரத்தில் அவர் தன்னுடைய வாழ்க்கை முன்னேறுவதற்கான மேனிஃபெஸ்டேஷனை செய்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அவர் எந்த மனநிலையில் தினம்தோறும் தன்னுடைய நாளை ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம இந்த ஒரு 3 வார்த்தைகளை மிகுந்த நம்பிக்கையோடு பிரம்ம முகூர்த்த வேலையில் நம்ம உச்சரிக்க போகிறோம். அந்த 30 முகூர்த்தங்கள் இருக்குது இல்லையா, அதில் பிரம்ம முகூர்த்தம், விஷ்ணு முகூர்த்தம், ருத்ர முகூர்த்தம், அபிஜித் முகூர்த்தம், வராக முகூர்த்தம் அப்படின்னு நிறைய முகூர்த்தங்கள் இருக்கின்றன. இந்த விஷ்ணு முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள், நம்ம மாலை நேரத்தில் விளக்கேற்றுறோம்ல, அதுதான் விஷ்ணு முகூர்த்தம். ருத்ர முகூர்த்தம் அப்படின்னா தினம்தோறும் காலை 6 மணிலேருந்து 6:48 வரை இருக்கக்கூடிய அந்த 48 நிமிடங்களை தான் நம்ம ருத்ர முகூர்த்தம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆக்சிஜன் லெவல் அதிகமாக இருக்கும். அந்த காலை வேளையில் இருக்கக்கூடிய நிசப்தமும் அமைதியும் நமக்குள்ளர ஒரு புத்துணர்ச்சியை தரும். இந்த நேரத்தை பெரும்பாலானவர்கள் யோகம் அதாவது யோகா செய்வதற்கு, தியானம் செய்வதற்கு, தங்களுடைய வாழ்க்கையில் நாம் என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் போடுவதற்கு பயன்படுத்துவார்கள். இந்த ஒரு நேரத்தில் நம்ம ஏன் நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நேரத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா பிரம்மா அப்படிங்கிறவர் கிரியேட்டர், அவர் படைப்பவர். ஸோ நம்மளுடைய எண்ணங்களை புதிதாக படைக்கும் சக்தி நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளரையும் இருக்குது. ஸோ பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இப்போ எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் விரும்பிய வண்ணம் மாற்றி அமைப்பதற்கு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் தூங்கி எழுந்த உடனே அவங்களுடைய பிரெயின் வேவ்ஸு 2 வகையில் இருக்கும்.
இந்த அலைகள், அதாவது ஆல்ஃபா வேவ்ஸ் அண்ட் தீட்டா வேவ்ஸ் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் இல்லையா, அது நம்ம ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து ஜஸ்ட் நம்ம கண் விழிக்கிறோம், அதாவது தூங்கி எழுந்திரிச்சிட்டோம், பெட்டில் அப்படி இப்படி திரும்பி திரும்பி பொருளுவோம் இல்லையா, அந்த நேரத்தில் நம்முடைய மைண்டு வந்து ரொம்ப காம் அண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஏதாவது ஒரு புது விஷயத்தை அந்த நேரத்தில் நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு உங்களுடைய ஆழ்மனதுக்கு கட்டளையிடும்பொழுது அது உடனே அதை வந்து உள்வாங்கிக் கொள்ளும். ஏன்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழலும் அவ்வளவு அமைதியாக இருக்கும், நம்முடைய மனதும் அவ்வளவு அமைதியாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நம்முடைய மனதுக்கு ஒரு கட்டளை இடும் பொழுது அதை எப்படியாவது அது விரைவில் நிறைவேற்றிவிடும். நம்ம உச்சரிப்பதை காட்டிலும் எழுதுவது மிக மிக சிறந்தது. ஆனாலும் நீங்கள் முதல்ல 21 நாட்கள் உச்சரித்து பாருங்க, அது உங்களுக்குள்ளார என்ன மாற்றத்தை கொண்டு வருது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு உணருங்க. அதன் பிறகு அதனுடைய சக்தியை நீங்கள் உணர்ந்த பிறகு நீங்கள் எழுதக்கூட ஆரம்பிக்கலாம். அது இன்னும் நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு தருங்க. சரி, இப்போ என்ன அந்த 3 வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 வார்த்தைகளை நீங்கள் படுத்துக்கிட்டே உச்சரிப்பதனா கூட உச்சரிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய பால்கனி கதவை திறந்துட்டு, அல்லது அந்த நேரத்தில் மொட்டை மாடிக்கு, பிரம்ம முகூர்த்தம்னா 4:30லேருந்து 6, நீங்கள் ஒரு 5:30 மணிக்கு எழுந்து கூட அந்த வெளி உலகத்தோடு ஒரு தொடர்பில் இந்த 3 வார்த்தைகளை உச்சரிச்சிங்கன்னா அது இன்னும் பல கோடி நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தரும். சரி, என்ன அந்த 3 வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண மஸ்து, சுப மஸ்து, பாக்கிய மஸ்து. பணம் நமக்கு தேவையானது, சுபம் அப்படிங்கிறது நமக்கு தேவையானது, பாக்கியம் அப்படின்னா அனைத்து பாக்கியங்களும் நமக்கு தேவையானது, மஸ்து என்றால் நிரம்பி வழியட்டும், பொங்கி வழியட்டும், குறைவே இல்லாமல் நம்மிடம் அது வந்து கொண்டே இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இந்த 3ம் குறைவில்லாமல் உங்களிடம் வரும்பொழுது, எந்த 3ம்? பணம், சுபம், பாக்கியம். ஸோ பணமஸ்து, சுபமஸ்து, பாக்கிய மஸ்து, இந்த 3ஐ மட்டும் நீங்கள் உங்களால் எத்தனை முறை உச்சரிக்க முடியுமோ உச்சரியுங்கள். கண்களை மூடியும் உச்சரிக்கலாம், கண்களை திறந்தும் உச்சரிக்கலாம், மனதுக்குள்ளாரையும் உச்சரிக்கலாம், அல்லது சத்தமாகவும் உச்சரிக்கலாம். ஆனால் அமைதியாக உச்சரியுங்கள், நம்பிக்கையுடன் உச்சரியுங்கள். மூச்சு பயிற்சி உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா அதை செஞ்சுட்டு கூட இதை நீங்கள் தாராளமாக உச்சரிக்கலாம். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தாலே நமக்கு அந்த நாளில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது குறையும், நம்முடைய எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கே இதை நீங்கள் ஆரம்பிக்கலாங்க. இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு 3 வார்த்தைகளை நான் பிரம்ம முகூர்த்தத்தில் உச்சரிக்கிறேன் அப்படிங்கிறதை நீங்கள் வெளிநபரிடம் யாரிடமும் நீங்கள் சொல்லாதீங்க. உங்களுக்கு நல்ல மாற்றம் வந்ததன் பிறகு வேணால் நீங்கள் அதை சொல்லலாம். சரிங்களா? பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.